அதின் காலத்தில அதை செய்யும் போதுதான் நாங்க ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. அறுவடை காலத்தில நம்ம அறுக்க மறந்தா நாம மூடனுக்கு ஒப்பாவும். அல்லேலூயா. அப்போ நம்மள வெதிக்கிற காலத்துல வெதிக்கணும், அறுக்க வேண்டிய காலத்துல அறுக்கணும். நான் வெதிக்கிற காலத்துல வெதிக்கலன்னா அறுவடை காலத்துல நாங்க ஒண்ணுமே அறுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ வெதிக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் சீசன் இருக்குது இல்ல, அந்த சீசன்ல அது என்ன செய்யணும் அதை நாங்க வாலிப பிராயத்துல நுகங்களை சுமக்கிறவன் பாக்கியவான் என்றார். அப்போ நீ யூத்தா இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் செய்தினா லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணாது. அது உனக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஓல்டேஜ்க்கு அது பிளஸிங்கா இருக்கும். அல்லேலூயா. நீ யூத்தா இருக்கும் போது நேரங்களை காலங்களை வீண்படுத்தினா, அந்த உன் காலங்களை வீண்படுத்தினா மறுபடியும் போன நேரம், டைம் இஸ் precious thing in our life. ஒரு மனுஷனுக்கு வெளியேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த காலங்கள் நேரங்கள். அதை வீண்படுத்திட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு அந்த தருணம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்க எரேமியா காலத்துல அநேக பாவங்களுக்கு ஈடுபடுறாங்க, கர்த்தரை விட்டு வெளியே போறாங்க. கர்த்தர் சுதந்திரம் கொடுத்த சுதந்திரத்தை பாவ வழிக்கு போறதுக்காக கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய காரியங்களை செய்யத்தக்க ஒரு காரியங்களுக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாங்க. அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவதாசர்களை கொண்டு ஜனங்களை எச்சரிக்கிறார். ஃப்ரீடம் என்ற பேர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையை சுகபோகமா வாழ நினைக்கிறாங்க. அதுக்கு உலகத்தின் பல ஜனங்கள் தேவனை கர்த்தரை அறியாத ஜனங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கின்னு அவங்க இப்படி நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இதே என்ஜாய்மெண்ட் பார்க்கறது நல்லா இருக்குது, கண்களுக்கு பார்த்து இச்சைக்கிறது எல்லாமே அனுபவிக்க நினைக்கிறாங்க. எதையுமே எவ்வளோ அவங்கள கண்டிக்கிறார், அவர் எவ்வளவு பாடுபடுறார், எவ்வளவு கண்ணீர் விடுறார். கடைசி என்ன ஆச்சு, கர்த்தர் அவங்கள பாபிலோனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துறார். 70 வருஷம். அந்த இடத்துல போய் சங்கீதம் 137 நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல அவங்க பாபிலோன் ஆறுகளின் அருகே உட்கார்ந்து அமர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எருசலேம் நினைச்சு அழுகுறாங்க. தன் தேசத்தை, தனது ஜனங்களை, தன்னுடைய தேவனை, தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை இதெல்லாம் நினைச்சு அழுறாங்க. இப்ப அடிமத்தன உறவு இல்ல, உற்றார் இல்ல, சொந்த பந்தம் இல்ல, இந்த இடத்துல மொழி தெரியாது, பயங்கரமான ஒரு அடிமத்தத்துல கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுத்துறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்களும் அவ்வளவுதான். கர்த்தர் நம்மள இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு. நம்மளுக்கு நம்ம மேல இருந்த அந்த பாவத்தின் பழியை இயேசு கிறிஸ்து சுமந்து அவருடைய ரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களுக்கு பாவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பு கொடுத்தார். அவர் கிருபை கட்டளையிட்டார், பரிசுத்தமா வாழ, நீதியா வாழ, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுகந்தரிக்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரட்சிக்கப்பட்டும் மறுபடியும் என்ன பண்றோம், உலகத்தாரை பார்த்து மறுபடியும் நாய் கக்கனதே மறுபடியும் போய் அது நக்குமா. அதே போல இவங்க அதே மாதிரி என்ன பண்றாங்க, பழைய பாவத்துக்கு திரும்பி போறாங்க. இப்ப அழுறாங்க. அங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்காக பாட சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நம்ம அந்நியர்கள்னால கர்த்தருடைய பாடல்களை பாட முடியுமா? அப்படி பாடினா என் தோல்ல இருந்து என் கை விழுந்து போயிட்டோ, கையெல்லாம் ஆயிட்டோம், எங்க நான் அப்படியே மேல ஒட்டிக்கிட்டோம், அப்படியெல்லாம் பேசுறாங்க. அடிப்பட்ட பிறகு, பயங்கரமான அடிப்பட்ட பிறகு இப்போ உணர்வு வருது. கர்த்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த தருணங்களை வீண்படுத்தக்கூடாது. எபேசியர் 5:10 சொல்றது, காலங்கள் பொல்லாதவையா இருக்கிற நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமா தேவனுடைய சமூகத்தை தேடணும், அதிகமா ஜெபிக்கணும்,
அதிகமா வேத வசனங்களை தியானிக்கணும். பைபிள் எடுத்து நல்லா வாசிக்கணும். பைபிள் நல்லா வாசிக்கணும். பைபிள் மூலியமா தான் நம்மளுக்கு பரிசுத்த அபிஷேகம் கிடைக்குது. நான் மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கு குதிக்கிறதுனால அந்த அபிஷேகம்ன்றது கர்த்தருடைய வார்த்தைகள் இருந்து நம்ம அந்த வார்த்தையின் வல்லனால வர்ற அபிஷேகம். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது எனக்குள்ள ஏன்னா கர்த்தருடைய எல்லா வார்த்தைகள் தேவ ஆவினால அருளப்பட்டவைகள். அப்ப என்ன அது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கோ அதை தியானிக்க நம்மளுக்குள்ள அபிஷேகம் உள்ளோ அப்படியே நிரம்பும். அல்லேலூயா. அபிஷேகம் வர வர விசுவாசம் நம்மளுக்குள்ள அதிகரிக்கும். அல்லேலூயா. வேத வசனத்தை நம்மள என்ன பண்ணுது? தேவனை ஆராதிக்க ஊக்குவிக்குது. கர்த்தரை தேடத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்தை எங்க பிரச்சனைகளை உலக பிரச்சனைகளை கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கிறதே இது கர்த்தருடைய வேதவசனம் பைபிள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் நடத்துற விதம் அது சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பரிசுத்த நம்மள பரிசுத்த சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்போ பைபிள் வாசிக்கணும், நல்லா வாசிக்கணும் உட்கார்ந்து. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சும்மா இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுல போய் பேசிக்கணும், இந்த வீட்டுல போய் பேசிக்கணும், யூடியூப் சேனல் நோடி அதை காட்டிலும் பைபிள் எடுத்து நல்லா வாசிக்கணும். பைபிள் எடுத்து நல்லா வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 10 சாப்டருங்க வாசிக்கணும். நல்லா வாசிக்கணும். வசனங்களை தியானிக்கணும். நல்லா ஆவியானவரை கேட்கணும். ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு இது புரியல, சத்தியாவே எனக்கு இது புரியல, எனக்கு புரிய வைங்கோ. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நீங்க பயன்படுகிறீங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. 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 இயேசு போல நீங்க என்ன பண்ணுங்க, உங்க சுபாவத்தில் மறுரூபமாகும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரும். பைபிள் படிக்கும் சோதனைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் நம்மள தாங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நீதிக்குள்ள நம்ம வளருவோம். அல்லேலூயா. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும் வரும் அவன் கண்டிப்பா வரும். ஆனா ஒரு விஷயம், கர்த்தர் அவனை அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வரும் சேலஞ்சஸ் வரும், அட்டாக்ஸ் வரும், ஆனா நம்மளை கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிப்பார். எப்போ நம்ம கர்த்தருக்குள்ள நாங்க தினந்தோறும் கர்த்தருக்குள்ள எங்க வாழ்க்கையை நடத்தும் போது, கர்த்தருக்குள்ள எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நடக்கும் போது நாளுக்கு நாள் நாங்க பலன் அடைவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாபிலோன்ல கண் தண்ணி விடுறாங்க. பாபிலோன்ல கண் தண்ணி விடுறாங்க. சுதந்திரமா இருந்த நாட்களில எரேமியா போல தீர்க்கதரிசிங்கோ எவ்வளோ அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க. கண் தண்ணி விட்டு அவங்க பாவங்களை விட்டு விலகி போகத்தக்கதாக எவ்வளோ எச்சரிக்கிறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட கேட்கறது. காதிருந்தும் செவிடர்களை போல, கண்ணிருந்தும் குடர்களை போல நல்லவைகளை பார்க்காமல், நல்லவைகளை கேட்காமல், தேவனுடைய ஒரு சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவங்க செவியை முடிக்கலாம், அவங்க கண்ணை முடிக்கணும், அவங்க இதயத்தை கடினப்படுத்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கைவிட்டார். கர்த்தர் கைவிட்டார். அல்லேலூயா. நாங்க அப்படி ஆகுமா? இல்ல, நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு கர்த்தர் சுதந்திரமா வச்சிருக்கும் போது, சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட எங்களையும் குடும்பத்தை வைத்திருக்கும் போது அதிகமா நாங்க தேவனை தேடணும், தேவனை தொழுது கொள்ளணும், கர்த்தரை சமூகத்தை தேடணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. உனக்கு சக்தி இருக்கும் நல்லபடி. கண் போயிட்ட பிறகு பைபிள் படிக்க ஆசைப்படாத. கண் பார்வை நல்லா இருக்கும் போது பைபிள் எடுத்து நல்லா வாசி. அல்லேலூயா. பைபிள் ஷோகேஸ்ல வைக்கிற புத்தகம் கிடையாது. அல்லேலூயா. பைபிள் உன் இதயத்துல வைக்க வேண்டிய அது புஸ்தகம். அல்லேலூயா. உன் கண்களிலே, உன் எண்ணங்களிலே, உன் சிந்தனையிலே, உன் நாவு உதலிலே எல்லாமே பைபிள் இருக்கணும். பைபிள் வார்த்தைகள். ஏன்னா கர்த்தர் பேசின வார்த்தைகள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எல்லாமே எப்படி உண்டாக்குனாரு? அவருடைய வார்த்தையினால உண்டாக்குனார்.
அதே வார்த்தையை நீ அவர் பேசின வார்த்தையை மறுபடியும் நீயும் பேசுனா ஆயிடுது, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோகத்துல சித்த நிறைவேறது போல பூலோகத்திலையும் நிறைவேறணும்னா அவருடைய வார்த்தையை கொண்டு தான் நிறைவேறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண, அவருடைய வாசனங்களை நல்லா தியானிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் படிக்காத இருக்க கூடாது. நைட் அண்ட் டே டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கணும். எங்களுக்கு படிக்க வருதுயா, போன்ல இப்ப டாக்கிங் பைபிள் எல்லாம் இருக்குது, யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எத்தனையோ இப்போ சேனல்ஸ் இருக்குது நம்மளுக்கு பைபிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், இஸ்ரவேல் ஜனங்களை போல தேவனை மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு எல்லா வசதி வந்த பிறகு, கஷ்டம் வரும்போது தேவனை தேடிட்டு நல்லாயிட்டு பிறகு சர்ச்சைக்கு போறதுக்கு நேரம் இல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல, குடும்ப ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்ல, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. கஷ்டம் வரும்போது உபவாசம் போட்டு சர்ச்சில் எந்த மீட்டிங் வச்சாலும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் பேஜ்ல உட்காருவோம். காணிக்கை கொடுத்தா, தஸ்மாபா கொடுத்தா, நைட் பிரேயர் பண்ணிருந்தா நைட் பிரேயர் அட்டென்ட் பண்ணுவோம், ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டென்ட் பண்ணுவோம், மிஸ்ஸே ஆக மாட்டோம். ஆனா கர்த்தர் வசதிகளை கொடுத்துட்டாருன்னா, வசதிகள் நம்மள கர்த்தர்கிட்ட பிரிக்கிற மாதிரி நம்மளுக்கு வசதிக்கு அடிமையாடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க பெற்றோர்கள் என்ன செய்யறோமோ அதே பிள்ளைகள் நம்மள பின்பற்றுவாங்க. கர்த்தரை விட்டு வெளியே போகிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப நேரத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறான்னா அந்த ஃப்ரெண்டு ஆபத்தானவன். சண்டே டைம்ல வந்து உனக்கு ஆராதனை இருக்கிற நேரங்கள்ல உனக்கு ஒருத்த வந்து வேலை கொடுக்கறனா அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அப்படியாப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கர்த்தருடைய கொடுக்க வேண்டிய நேரங்களை உங்ககிட்ட பிரிக்கத்தக்கதாக உறவுகளோ ஆசீர்வாதங்களோ ஜனங்களோ அது உத்தியோகமோ எதுவா இருந்தாலும் அது பிசாசால வர்றது, பிசாசு உங்களை டைவர்ட் பண்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கும் போது என்ன பண்ணோம், தாவீதை போல நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ள பலனினோம். தாவீது எப்படி இருந்தாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரே வேத சொல்லு, அவர் ஒரே ஒரு தப்பு செய்தார். கர்த்தரே பைபிள்ல பிரிண்ட் பண்றவர்த்து ஒரே ஒரு தப்பு தான் அவரு அப்படி ஃபாலோ பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரு கர்த்தருடைய வசனங்கள் மேல அவ்வளவு பிரியமா இருந்தாரு, கர்த்தருடைய பிரமாணங்கள் மேல அவ்வளவு பிரியமா இருந்தாரு. சங்கீதம் 119 அவருடைய கர்த்தர் மேல, கர்த்தருடைய அந்த பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள் மேல அவருடைய அந்த பிரியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம என்ன பண்றோம், இனி கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நேரங்களை வீண்படுத்தாத கர்த்தருக்கு செலுத்துவோம். கஷ்டம் வந்த பிறகு கர்த்தரை விடக்கூடாது. நல்லா இருக்கும் போதே அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபார்ம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் கர்த்தருக்குள்ள.